இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீசர்களுக்கு அவர்களுடைய விசுவாசம் பலப்படும்படியாக அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஒவ்வொரு காரியங்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சந்தித்த இன்னொரு சீசரை பற்றி நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவுடன் ஒவ்வொரு சீசர்களும் பயந்து நடுங்கி ஒளித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய விசுவாசம் எப்படி பலப்படும் என்றால், இயேசு உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார். அவர் உயிர்த்தெழுந்ததை அவர்கள் கண்டு கொண்டால் நிச்சயமாக விசுவாசிப்பார்கள் என்று நினைத்து இயேசு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இயேசுவோடு இருந்தவர்கள் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டவர்கள். ஆனாலும் இயேசு மரித்ததினால் உண்டான கலக்கத்தினால் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க முடியாமல் போய்விட்டது. எனவே அவர்களுடைய விசுவாசம் பலப்படும்படியாக இயேசு அவர்களுக்கு தரிசனமானார். அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருந்த இயேசு அவர்களுக்கு தன்னை காண்பித்து அடையாளமாகவும் அற்புதங்களாகவும் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இயேசுவின் சீடர்களிலே 12 சீடர்களில் ஒருவரான திதிமு என்று அழைக்கப்பட்ட தோமா என்பவர் இயேசுவை தொட்டு பார்க்க வேண்டும் என விரும்பினார். இந்த தோமா இளங்காலத்திலே இளைய பருவத்திலே இயேசுவோடு வருவதற்கு முன்பாக எவ்வாறு இருந்தார் என்று வேதத்திலே பல ஆராய்ச்சியாளர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள் என்றார். தோமா என்ன வேலை செய்து வந்திருந்தாராம்? படகு கட்டும் வேலையை செய்து வந்திருந்தாராம். அவருடைய தந்தை செய்த படகு கட்டும் வேலையை செய்து வந்திருந்தார். அவர் கப்பல்களை கட்டுவது, படகு கட்டுவது என வேலைகளை செய்து வந்தார். தச்சு வேலையை அறிந்திருந்தார். எனவே நிறைய மீனவர்களுடன் அவருக்கு பழக்கம் இருந்தது. மேலும் தோமா கல்வி அறிவு பெற்றவர். எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் ஆராய்ந்து அறிந்து தனக்கு உண்டான கேள்விகள், தனக்கு உண்டான சந்தேகங்களை கேட்டு அதை ஆராய்ந்து அறிந்து அதற்கான சந்தேகம் நீங்க பெற்ற பிறகுதான் அதை விசுவாசிப்பார். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே காணப்பட்ட தோமா, ஆரம்பத்திலே இளங்காலத்திலே காணப்பட்ட தோமா இப்பொழுது இயேசு மரித்து விட்டார். இயேசு மரித்த பிறகு அவர் அதே போல மறுபடியும் பின்மாற்றமாக சென்று விட்டார். என்ன வேதத்திலே பார்ப்போமானால், யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதற்கு தோமா, அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்கிறார். இயேசு தம்முடைய சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி வருகிறார். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இயேசுனுடைய சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது தோமா அங்கே இல்லை. இயேசு தன்னுடைய சீசர்களை நோக்கி தன்னுடைய கைகளையும் விலாவையும் தொட்டு பார்க்கும்படி அவர்களுக்கு சொல்கிறார். ஆனால் எந்த ஒரு சீசர்களும் அவரை தொட்டு பார்க்கவில்லை. இயேசு அவர்களுக்கு தன்னை காண்பித்த உடனே அவர்கள் விசுவாசித்தார்கள் என வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் அவருடைய சீசர்கள் தோமாவுக்கு அதை அறிவிக்கிறார்கள். ஆனால் தோமா என்ன சொல்கிறார்? அவருடைய பழைய வாழ்க்கையிலே அவர் கூறியது போல இந்த நிகழ்ச்சியை, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் கண்டு ஆராய்ந்து அறிந்து அவருடைய காயங்களிலே என் விரலை போட்டு அவருடைய முதுகிலே என் கையை போட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்கிறார். இயேசுவின் சீடராக இருந்த தோமா ஏன் இவ்வளவு அவிசுவாசமாக காணப்படுகிறார்? ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறார். ஏன் அவருக்குள்ளாக இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டது? ஒருவேளை இளைய பிராயத்திலே அப்படி காணப்பட்டிருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னர் ஏன் இப்படியாக காணப்படுகிறது என்று பார்த்தோமானால், இயேசு மரித்த உடனே அவர்களுடைய விசுவாசம் அற்று போயிற்று. எவ்வாறு இயேசுவை அறியதுக்கு முன்னாக பின்மாற்றமாக இருந்தார்களோ அதே போன்ற பின்மாற்றம் அவர்களுக்குள்ளாக வந்துவிட்டது. ஒருவேளை தோமா இயேசுவோடு இருந்திருக்கும் போது இதுபோல எந்த காரியங்களையும் ஆராய்ந்து அறிந்து சந்தேகத்தோடு இருந்தாரா என்று பார்த்தோமானால்
அவர் அப்படி இல்லை. வேதத்திலே நாம் பார்த்தோமானால் யோவான் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது திதிமு எண்ணப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். தோமா மற்ற சீசர்களை நோக்கி என்ன சொல்கிறாராம்? அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்கிறார். இயேசு யூதேயா தேசத்திலே தன்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது யூதர்கள் அவரை கல்லெறிய வகை தேடினார்கள். அதன் பின்னர் இயேசு கலிலேயாவுக்கு சென்று அங்கே தன்னுடைய சுவிசேஷத்தை செய்து கொண்டிருந்தார். இயேசுவின் நண்பராகிய லாசரு மரித்து போனான் என்ற செய்தி அவருக்கு அறிவிக்கப்படும் போது இயேசு மறுபடியும் யூதேயா தேசத்திற்கு செல்ல வேண்டும் என விரும்புகிறார். அப்பொழுது அவருடைய சீசர்களில் எல்லாரும் அவரை பார்த்து சொல்கிறார்கள், இயேசுவே, அந்த இடத்திலே உம்மை கல்லெறிய வேண்டும் என நினைத்தார்களே என்று அவர்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள். அவர்கள் பயப்படுகிறார்கள். ஒருவேளை அங்கே சென்றால் அவரையும் கல்லெறிந்து விடுவார்கள், நாமும் கல்லெறியப்படுவோம் என்று பயந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தோமா மற்ற சீசர்களுக்கு தைரியம் கொடுக்கும் வண்ணமாக அவர் குறிப்பிடுகிறார், அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்று. பாருங்கள், இயேசுவோடு தோமா இருந்த காலத்திலே அவர் எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து அறிந்து நான் கண்டால்தான் விசுவாசிப்பேன், நான் பார்த்தால்தான் விசுவாசிப்பேன் என்று சொல்லவே இல்லை. இயேசு அவரோடு இருந்ததினால் இயேசு மேல் விசுவாசம் உள்ளவராய், இயேசுவுக்காக உயிரையும் கொடுக்க துணிந்தவராய், கல்லெறிவேன் என்று சொன்னார்கள், அது கல்லெறிவார்களோ மாட்டார்களோ என்று எதை பற்றியும் யோசிக்காமல் இயேசுவோடு மரிக்கும்படியாக நாம் போவோம் வாருங்கள் என்று அனைத்து சீசர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறார். பாருங்கள், எவ்வளவு ஒரு விசுவாசமாய் தோமா இருந்திருக்கிறார் என்று. அப்படிப்பட்டதான தோமா தன்னுடைய விசுவாசத்தை இழந்து போனதற்கான காரணம் இயேசு மரித்தார் என்று. ஆனால் அவர் உயிரோடு எழுந்திருப்பேன் என்ற செய்தியை அவர்கள் மறந்து போனார்கள். ஏனென்றால் அவர்களுடைய துக்கம் இயேசு அவர்களிடத்தில் இல்லை என்ற துக்கம் அவர்களை வாட்டியது. எனவே இயேசு உயிர் தெழுந்து விட்டேன் என்று காட்டுவதற்காக தோமாவை மறுபடியும் சந்திக்க செல்கிறார். இயேசு தோமாவை பார்த்து கூறுகிறார், நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். பழைய அவிசுவாசம் அவருக்குள்ளே வந்துவிட்டது என்பதை இயேசு புரிந்து கொள்கிறார். எனவே அவருடைய அவிசுவாசம் நீங்கி விசுவாசியாக இருக்கும்படியாக தோமா அவருடைய விசுவாசம் பலப்படும்படியாக இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் பலப்படும்படியாக இயேசு கிறிஸ்து தோமாவை சந்தித்து அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். நம்முடைய இந்தியா தேசத்திற்கு தோமா வந்து நமக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து நாம் ரட்சிக்கப்படும்படியாக தோமா தனி ஒரு மனிதனாக இங்கே இயேசுவின் விசுவாசத்தை கொண்டு வந்தார். பாருங்கள், ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ந்து அறிந்து இருந்த தோமா இப்பொழுது இயேசுவின் மேல் கொண்ட, இயேசு வாழ்ந்த காலத்திலே இருந்த விசுவாசத்தை போல பெற்ற விசுவாசத்தை கொண்டு நமக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஒருவேளை அவருக்கு அறியாத ஊர், அறியாத மக்கள் நம்முடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்களோ என்ற பயம் இல்லை, எந்த ஒரு கலக்கமும் இல்லை. இங்கே வந்தார், நமக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், நம்மை கிறிஸ்தவர்களாக மாற்றினார், இரத்த சாட்சியாக மரித்தார் இயேசுவுக்கென்று. பாருங்கள், அவிசுவாசத்தை இயேசு மாற்றினார் விசுவாசமாக. அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டால்தான் விசுவாசிப்பேன் என்று இருந்த தோமாவின் எண்ணத்தை மாற்றி விசுவாசத்தை பலப்பட செய்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே மிகவும் இயேசுவை நேசித்து அவரோடு எப்பொழுதும் நேரத்தை செலவிடுவோம், அவருக்காக வாழ நம்மை தீர்மானித்திருப்போம். சில கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது நாம் இயேசுவை விட்டு விலகி விடுவோம். அதன் பின்னாக என்ன நடக்கும் என்றால், ஒருவர் சொல்வார், அந்த கூட்டத்துக்கு சென்றார்கள், அவர்களுக்கு அற்புதம் அடையாளங்கள் பெற்றார்கள் என்று சொல்வார். ஆனால் நாம் சொல்லுவோம், எனக்கும் இயேசு அந்த மாதிரி அடையாளங்கள் அற்புதங்களை செய்தால்தான் நான் விசுவாசிப்பேன் என்று நாம் அடையாளங்கள் அற்புதங்களையும் எதிர்பார்ப்போம். அப்படி அல்ல. நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது, இயேசுவை என்னுடைய வசனத்தை கைக்கொண்டு இயேசுவின் மேல் பிரியமாக இருக்கும்போது இயேசு நம்முடைய விசுவாசத்தை பலப்பட செய்வார். நம்முடைய அவிசுவாசம் நீங்கப்பட்டு நமக்கும் அற்புதங்களை அடையாளம் செய்து நம்மை மகிழ்ச்சியோடு காணப்பட கிருபை செய்வார்.
தோமா எப்படி அவிசுவாசம் நீங்கி விசுவாசத்தை பெற்றுக்கொண்டானோ அதுபோல் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு நாமும் இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழும்படி கிருபை செய்வார். அப்படிப்பட்டதான காரியங்களை இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் தந்துடுவாராக. ஆமீன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் தோமாவின் விசுவாசத்தை பலப்படுத்தின காரியங்களை பற்றி தியானித்தோம். இதுபோல் உலகத்திலே வாழும் நாங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மட்டும் எதிர்பார்த்து உம்மை பற்றி கொள்ளாமல், உம்மை தேடாமல், தேவரீர் எங்களோடு இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்ற விசுவாசத்தோடு எங்கள் வாழ்க்கை பயணத்தை நடத்த எங்களுக்கு கிருபை செய்திடணும். ஆமீன்.